ஹலோ ஆல், வெல்கம் டு ஜெனிஸ் ஃப்ளேவர் லேப். இன்னைக்கு குவிக்கா டேஸ்டியான ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன். அதை ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ்டாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ரொம்ப ஸ்லைஸ்டாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை கொஞ்சம் சாட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மசாலா நல்லா இறங்கும். அது மசாலா இறங்குச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியா கிடைக்கும். அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு மசாலா கிடைக்காது, டேஸ்டாவும் இருக்காது. அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நான் சாட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, லவங்கம், சாஃப்ட் இது எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியமா இடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபுல்லா இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஃபைன் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை, வெறும் பே லீவ்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். எண்ணெயும் கீயும் சூடானதுக்கு அப்புறம் பே லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா சாட் பண்ணுங்க. ஆனியன்ஸை நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் சீக்கிரமா சாட் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. சீக்கிரமா உங்களுக்கு ஆனியன்ஸ் வதங்கி வந்துடும். நல்லா சாட் பண்ணிக்கோங்க ஒரு கோல்டிஷ் ப்ரௌன் ஆகுற வரைக்கும். அடுத்தது நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். இது நீட்டு பச்சை மிளகாய், இது காரம் இருக்காது. நான் ஃப்ளேவருக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க தேவையான அளவு, உங்களுக்கு சின்ன மிளகாய் காரமா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் சாட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்திருக்கிறேன். 5 தக்காளி ஸ்லைஸ் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு கையளவு போட்டுக்கிறேன். புதினா இலை போட்டோன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியில இருக்கிற தண்ணி வத்தி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சிக்கன்ல வதக்கும் போது பேன்ல சேர்த்திருந்த 1 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். அப்புறம் 1 கப் தயிர். தயிரையும் நல்லா அந்த தயிர் ஸ்மெல் போற வரைக்கும், அந்த தயிர் மசாலா எல்லாம் ஒன்னா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரைஸ் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் 5 கப் ரைஸ் ஊற வச்சிருக்கேன். ரைஸை போட்டுட்டு அது மேல இந்த சாட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு கிளறுங்க. சிக்கனும் ரைஸும் ஒன்னா மிக்ஸ் ஆகி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்க. நான் 5 கப் ரைஸ்க்கு 9 கப் தண்ணி ஆட் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி 1 கப் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 10 கிளாஸ் கணக்கு வந்துடும். அதனால நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 5 கிளாஸ் அரிசிக்கு 9 கிளாஸ் தண்ணி. நான் ஃபுல் ஃப்ளேம்ல தான் இது குக் பண்றேன். அதனாலதான் இந்த கப் தண்ணி வைக்கிறேன். இவ்வளவு தண்ணி வைக்கிறேன் நானு. நல்லா ஒரு கிளறிட்டு அப்புறம் கடைசியா லைம் ஜூஸை ஊத்திட்டு நல்லா ஒரு கிளறுங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அரிசி, சிக்கன், தண்ணி எல்லாம் உங்களுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையா இருந்தா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்ப நல்லா அது ஒரு பாயில் வரணும். கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வேணும்னா அந்த ஃப்ளேவருக்கு இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கொதிக்குது பாருங்க, நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபுல் ஃப்ளேம்ல குக் பண்றதுனால கொதி வந்த உடனே நான் குக்கர் மூடிடுறேன். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுங்க. ஃபுல் ஃப்ளேம் தான்.
ஸ்லோவும் இல்லை மீடியம் இல்லை, ஃபுல் ஃப்ளேம் குக்கிங் இது. குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்து பாருங்க. 3 விசில் வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. பலன்னு சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு அந்த சிக்கன் பாருங்க. டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்க எவ்வளவு சாஃப்டா சிக்கன் வெந்திருக்கு பாருங்க. தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.